ஹில் ஸ்டேஷன்ல மட்டும் இல்ல, இனி சிட்டிக்குள்ளயும் ஜீப் சஃபாரி போகலாம். ஆமா, அந்த அளவுக்கு ஆக்கி வச்சிருக்காங்க திமுக காரங்க. இதுல வேற திராவிட 2.0 ஆட்சி வேற வருன்றாப்புல நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்த குதிரை சவாரி எப்படி போவோம், டொக் 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 டொக்னு அந்த மாதிரி நீங்க எந்த காரா இருந்தாலும் சரிங்க, அருமையா போதுங்க வண்டி. திமுக ஆட்சியில எல்லா வசதியும் இருக்கு, மக்கள் குறையில்லாம இருக்காங்கன்னு பொய்யான விளம்பரத்தை செய்யும் ஸ்டாலினும் அவரோட அமைச்சர்களும் ஊர் முழுக்க தம்பட்டம் அடிச்சிட்டு இருக்காங்க. வடகிழக்கு பருவமழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா திமுக அரசும் ஸ்டாலினும் எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கல. அதுவும் தலைநகர் சென்னையில முக்கிய சாலைகள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் வசிக்கும் பகுதிகள் எல்லாம் குண்டும் குழியுமா இருக்குது. முதல்வர் ஸ்டாலின் தொகுதியான கொளத்தூர் பகுதிகளில் சாலைகள் எல்லாம் சொல்லவே வேணாம், அந்த அளவுக்கு மோசமா இருக்குது. அதுவும் பள்ளிக்கரண பகுதியில இருந்த ரோட் டேமேஜ் தான் பார்த்தா உண்மையாவே திமுக அரசு இதுக்கு நிதி ஒதுக்கீடு செஞ்சு ரோடு போட்டாங்களா இல்லையான்னு தெரியல. அந்த அளவுக்கு படு மோசமா இருக்குது. புறநகர் சாலைகள் பார்க்கும்போது இன்னும் மோசமா இருக்கு. அதுவும் இந்த மணலி பக்கம்லாம் மழைக்கும் அதுக்கும் சேறு சகதியமா இருக்கு. அவசர கதியில அங்கங்க வடிகால் அமைக்கும் பணிக்காக தோண்டி போட்டு வேற இருக்காங்க. ஒரு சில ஏரியாவில இப்பதான் ரோடே போடுறாங்க. இதனால மழை நேரத்துல டிராபிக் ரொம்பவே அதிகமாகுது. மழைநீர் வடிகால் அமைக்க 4000 கோடி ஒதுக்குனாங்க. ஆனா இதோ 70%, 80%, 95%, 99% முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸ்டாலினும் திமுக அமைச்சர்களும். அதுக்காக ஒதுக்குன அத்தனை கோடியையும் என்ன பண்ணாங்கன்னு நல்லா கேக்குறாங்க மக்கள். பக்கம் ரோட்லாம் போடல, பேட்ச் ஒர்க் மட்டும் பண்றாங்க. அப்பப்ப பேட்ச் ஒர்க் மழையில போட்டுனா பிரயோஜனம். 4 வண்டி போக சொல்லி மழை தண்ணி நிற்குது, தண்ணியை சுற்றி ஜல்லி போடுறாங்க, அது மழை போயிடுது. அது மட்டுமா, சாலைகளை சீரமைக்க இதுவரைக்கும் 5 ஆண்டுகள்ல 78,000 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சாரு ஸ்டாலின். ஆனா தமிழ்நாடு முழுக்க பல சாலைகள் தரமற்ற முறையில இருக்கு. பல பகுதிகளுக்கு இன்னும் சாலை வசதிகளே இல்ல. சாலைகளை சீரமைக்காத காரணத்தால நிறைய ஆக்சிடென்ட்ஸும் ஏற்படுது. இப்படி ஒவ்வொரு முறையும் மெத்தன போக்குல செயல்படுற திமுக அரசு மக்களோட உயிரோட விளையாடிட்டு இருக்கு. போட்டோ ஷூட்டும் படம் பாக்குறதையும் விட்டுட்டு கொஞ்சமாச்சும் ஓட்டு போட்ட மக்களுக்காக யோசிங்க ஸ்டாலின்னு புலம்புறாங்க மக்கள். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.